டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நவீன முறைப்படி அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்குது. காஃபர் டேம் மூலமாக பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே போடுறாங்க. நம்ம முன்னோர்களே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நதிகளுக்கு குறுக்க அணைகள்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் இப்படியும் காங்கிரீட் ஃபவுண்டேஷன் இந்த காலத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஸ்திவாரம் தோண்டினா குத்து வந்துருச்சு, பம்பு போட்டு வெளியேற்றினாங்க, ஆனால் நிற்கலை. ஆஹா, தண்ணிக்குள்ளேயே கம்பியையும் கட்டிட்டான். அதில் காங்கிரீட் போட்டாங்க, அதுவும் ட்ரைனேஜ். இங்கே தான் தண்ணியில் கட்டோம். இங்கே நம்ம மேஸ்திரி மாணிக்கம் சொல்கிறாரு, இது செட் ஆயிரும் சார் அப்படின்றாரு. இதில் என்ன நடக்கும்? அதாவது ஜல்லியெல்லாம் கீழே படிஞ்சிரும், மேலே மணல், அதுக்கு மேலே சிமெண்ட். இப்போது காங்கிரீட் மிக்சிங்கோட கான்செப்டே போச்சு. அப்புறம் ஸ்ட்ரென்த் எங்கே? கீழே வாய்ட்ஸ் நிறைய இருக்கும், கம்பியெல்லாம் சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். துருப்பிடிக்கிறதுங்கிறது கேன்சர் மாதிரி. ஒரு பில்டிங்க்கு லைஃப் ரொம்ப கம்மி. பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டினாலும் பேஸ்மெண்ட் வீக்கானுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போமா? இதுக்கு இருக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ட்ரிமி பைப் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் காங்க்ரீட்டு டைட் மிக்ஸாக, அதாவது ஸ்லம் 100 இருக்கிற அளவுக்கு போடும்போது ஃபவுண்டேஷனோட அடிபாகத்தில் இருந்து காங்க்ரீட் நிறையும். அப்படி நிறையும்போது தண்ணியை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றும். இந்த முறைப்படி தான் பைல் ஃபவுண்டேஷனில் காங்க்ரீட் போடுறாங்க. இதுக்கு வேறு ஒரு மெத்தட்னா டீவாட்டரிங் பண்ணி ஃபவுண்டேஷன் லெவலை ட்ரை ஆக்கி ஃபவுண்டேஷன் போடுறது. நம்ம சேனலில் எர்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அதன்படி கூட செய்யலாம். டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனை குறைக்கலாம். குறைக்கும்போது ஃபவுண்டேஷன் ஏரியா கொஞ்சம் அகலமாகும், பரவாயில்லை. முறைப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.